செந்தில் சார் வீட்டில் எல்லாம் ப்ரொவிஷனும் இருக்கா? இருக்கு சார். சரி, எது இல்லை? உங்களுக்கு மூளை இல்லை சார். என்னடா சொல்ற? இல்லை, உங்களுக்கு மட்டன் மூளை வாங்கணும்னு சொன்னீங்களா சார்? அது இல்லை சார், அது வாங்கணும். சரி ஆமாடா, மறக்காம வாங்கிடு. வேற எதுவும் இல்லையா? நிறைய அறிவு இல்லை சார். அறிவு இல்லையா? இல்லை, இங்கே நிறைய பேருக்கு அறிவு இல்லை. வெண்டைக்காய் வாங்கணும்னு சொல்லியிருந்தீங்களா சார்? அது எது சொன்னாலும் தெளிவாக சொல்கிறான். சரி, வேற எதனா? வேற எனக்கு சம்பள காசு தரணும், அது மட்டும்தான். அது பொறுமையாக வாங்கிக்கலாமே. பொறுமையாக வாங்கிக்கிறதா சார்? மாதம் முடிஞ்சிருச்சு சார். கொடுத்துறேன்டா. எப்போ சார்? கொடுத்துட்றேன். பென்ஷன் காசு வந்தோடனே கொடுத்துட்றேன். அது எப்போ வந்து எனக்கு எப்போ சார் தருவீங்க? நான் எங்கே போய்ட்டு போகிறேன் செந்தில்? நான் கொடுத்துட்றேன், சரியா? இப்போ இது வாங்குறதுக்குலாம் காசு இருக்குல்ல? இல்லை சார், அதுக்கும் இல்லை சார். அதுக்கும் இல்லையா? சரி, உன் கை காசு போட்டு வாங்கிக்கோ, நான் சம்பளத்தோட சேர்த்து கொடுத்துட்றேன். ஏன் கை காசு போட்டு வாங்கணுமா சார்? ஏமாடி மது, இங்கே கொஞ்சம் வாமா. அவகிட்ட காசு வாங்க போறீங்களா சார்? சும்மாறா, அவ இன்னும் வாடகையே தரலடா. அப்படியா? சொல்லுங்க அங்கிள். என்னம்மா மது, மணி 10 இன்னும் ஆஃபீஸ் கிளம்பாம இருக்க? இல்ல அங்கிள், இன்னைக்கு லீவ் போட்டேன். லீவ் போட்டியா? எதுக்குமா? அவன் என்னைக்கு போயிருக்கா? இன்னைக்கு போறதுக்கு. அவனை சும்மா இருக்க சொல்லுங்க அங்கிள். இல்ல அங்கிள், இன்னைக்கு ஒரு மாதிரி மூட் அவுட்டா இருந்துச்சா, அதான் சரி வீட்டில் இருக்கலான்னு லீவ் போட்டிருக்கேன். என்னம்மா, என்ன அப்செட்டு? இல்ல அங்கிள், வீட்டில் கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லி அம்மா டார்ச்சர் பண்ணிட்டே இருக்காங்க. எனக்கு இப்போதைக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதான். என்னம்மா, இந்த சின்ன வயசுல உனக்கு என்ன மூட் அவுட்டு? வீட்டில் சொல்ற பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி நல்லா சந்தோஷமா இருக்க வேண்டியது தானே? ஏன் இந்த பிரச்சனையெல்லாம்? அதான் உங்க அம்மா அப்பா வரலையே, வந்திருந்தா தான் எதனா பிரச்சனையா இருக்கும். நல்ல வேலை அவங்க. என்ன செந்தில்? இல்ல மாட்டி இருந்திருப்பா, பிரச்சனை இருந்திருக்கும். ஆமா, வீட்டில் மாட்டியிருப்ப. ஏன் கல்யாணம் வேணான்ற? கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்க வேண்டியது தானே? இப்போ கல்யாணத்துக்கு என்ன அங்கிள் அவசரம் இருக்கு? எனக்கு நிறைய சம்பாதிக்கணும், அப்ராட்லாம் போகணும், அப்படியே ஊர் சுற்றி பார்க்கணும், இதெல்லாம் இருக்கும்போது இந்த கல்யாணம். அங்கிள், அவ கடைசியா அவனு சொன்னா பாத்தீங்களா, ஊர் சுற்றி பார்க்கணும். அதான் அவ ஆசை. அவ ஒரு பொறுக்கி, ஊர் சுற்றி. அவனை வாயை மூட சொல்லுங்க அங்கிள். நீ முதல்ல சும்மாறா. பாவம், அந்த பொண்ணே ஏதோ ஒரு கனவுல லட்சியத்துல வளரணும்ன்றதுக்காக ட்ரை பண்ணுது. கனவுல தான் இருப்பா, ஏன்னா அவ தூங்கிட்டே இருப்பா. உங்களுக்கு தெரியாது. டேய் சும்மாறா. சரிம்மா, அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது ஒரு நல்ல கம்பெனியில் போய் பிளேஸ் ஆகி நல்லபடியாக ஏதாவது சம்பாதிக்க வேண்டியது தானே? ஆமாம் அங்கிள், 2-3 கம்பெனியில் அப்ளை பண்ணியிருக்கேன். அப்புறம் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஒழுங்கா டிகிரி முடிக்கல, படிப்பு இல்லை, அறிவு இல்லைன்னு சொல்லிட்டு. செந்தில், நீ சும்மா இரு செந்தில். பாவம், அந்த பொண்ணு ஏதோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க, அதை போட்டு நீ ஓட்டிட்டு இருக்க. ஏதாவது பாவமா? நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா, ஃபீல் பண்ணாத, நாங்களாம் இருக்கோம். சரிங்க, நீ ட்ரை பண்ணிக்கிட்டே இரு, கண்டிப்பாக கிடைக்கும். உங்கள் அம்மா அப்பா அப்புறம் பார்த்துக்கலாம், ஓகே? தேங்க்யூ அங்கிள். சரிம்மா, அந்த வாடகை கொஞ்சம் பாக்கியா இருக்கு, கொடுத்துருமா? கொடுத்துடுறேன் அங்கிள். இந்த மாசம் 3 மாசம் பாக்கியா இருக்கு. இந்த மந்த் சேலரி வந்தோடனே கொடுத்துடுறேன் அங்கிள். 3 மாசம் வாடகை தரலன்னு கேட்டா அசிங்கமா ஃபீல் பண்ணணும். நான் கொடுத்துடுறேன் அங்கிள். அவ தர வேண்டியதை நான் கேட்டு வாங்கிக்கிறேன் செந்தில், நீ கொஞ்சம் அமைதியா இரு. எனக்கு தர வேண்டியதை கேட்டனே, கொடுத்தியா நீ? சரிடா, நீ எதுக்கு இதே ஒரு பொம்பளை பிள்ளை அப்படிலாம் இல்லடா. அம்மா நீ போமா. ஓகே அங்கிள். எப்படா? டேய், நீ என் வீட்டுல ஒரு ஆள்ரா, என்னைக்கா இருந்தாலுமே பென்ஷன் காசு மட்டும் நீ வாங்குறியா, எனக்கு காசு கொடுக்குறியா? டேய் செந்தில், உள்ள ஏதோ தீர மாதிரி இருக்கு, போய் பாரு. அது என் வயிறு எரியுது. டேய் அது இல்லடா, உள்ள உண்மையா ஏதோ தீர மாதிரி இருக்குடா. போடா போய் பாருடா. போடா, என்னடா ஏன் மூஞ்ச பாத்துட்டு இருக்க? போடா. இந்த வீட்டுல கேஸ் எல்லாம் அடுப்பேரிதான். போயிட்டான். டைம் ஆயிடுச்சு, வேற எவனாவது வரத்துக்குள்ள போயிடலாம். ஹலோ சார். சார் ஹலோ. சொல்லுங்கள் சார். ஃப்ரீ தான் சார். கண்டிப்பாக பண்ணிடலாம் சார். சரிங்க சார். தேங்க்யூ சார். ஐயோ, இப்போ நான் யார்கிட்டயா சொல்லியே ஆகணுமே. யார்கிட்ட சொல்லலாம்? டேய் அப்பு, செந்தில் எங்கடா இருக்கீங்க? இவனுக்கு வேற எப்போ வருவானுங்கன்னு தெரியலையே. டேய் அப்பு, செந்தில். டேய் இருடா, என்னடா எதுக்குடா இப்படி கத்திட்டே இருக்க? டேய் எதுக்குடா என் பேர் இப்படி ஏலம் விடுற? டேய் இப்போ எது கட்டெரும்பு கடிவாளத்துல இடத்துல கடிச்ச மாதிரி கத்துற? டேய் அப்படி அது கடிச்சிருந்தா அவன் அம்மா அப்பான்னு கத்திருப்பான்டா. ஆனா அவன் அப்பு செந்தில்னு கத்திருக்கான்டா. இப்போ அவன் எது கத்துனான்னு உனக்கு தெரியுமா? இவன் எது கத்துனான்னு எனக்கு எப்படி தெரியும்? தெரியாதுல்ல, அப்ப நீ மூடு. நீ சொல்லு மச்சான், எது கத்துன? டேய் நான் சொல்றத முதல்ல கேளுங்கடா. டேய் எங்க அப்பா அம்மா சொல்றதை கேட்டிருந்தா நான் உருப்பிட்டு இருப்பேன். அது ஏன் நான் கேட்க மாட்டேன்? நீ சொல்றதை நான் கேட்டுருவேனா என்ன? டேய் வெண்ண சும்மாறா.
அவனை என்னன்னு சொல்ல விடுறா. நான் தூங்கிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு கால் வந்துச்சுடா. கஸ்டமர் கால் தானே, காலர் உனக்கு சொல்லியிருப்பான். ஏய், கஸ்டமர் கால் இல்லடா. அப்ப கடங்காரனா? இதுக்கு மேல என் கால் தான் பேசும். மூடிக்கிட்டு நான் சொல்றத கேளு. ப்ரொடியூசர் கால் பண்ணாரா. டேய் சூப்பர்ரா, ப்ரொடியூசர் போன்ல என்னன்னு சொன்னாரு? ஹலோன்னு சொல்லியிருப்பாரு. டேய், சாரி மச்சான், இதுக்கப்புறம் ஒன்னு எதுவுமே பேசல, நீயே பேசு. அவனை விடுறா, நீ சொல்றா, என்ன சொன்னாரா? ஹலோ தாண்டா சொன்னாரு. டேய் டேய் இருடா, நான் சொல்றேன். என்கிட்ட அவர் நம்பர்ல. அவர் அலோன்னு சொன்னதும் நான் யாருன்னு கேட்டேன். அவர் தான் என்ன சொன்னாரு, நான் தான் ப்ரொடியூசர் பேசுறேன்னு சொன்னாரு. அப்புறம் அவரு என்னோட கதை பிடிச்சிருக்கு, ஒரு ஷார்ட் பிலிம் பண்ணி காட்டுங்கன்னு சொன்னாரு. கங்க்ராட்ஸ் மாமா, டைரக்டர் ஆனது என்ன மறந்துடாதடா ப்ளீஸ்டா. அது எப்படிடா மறப்ப, நீ தாண்டா அதுல நடிக்க போற. சூப்பர். டேய் சமயக்காரா, பாத்தியில்ல, இதுக்கப்புறம் என் மச்சான் பெரிய டைரக்டர் ஆயிடுவான், நான் பெரிய நடிகன் ஆயிடுவேன். அதுக்கப்புறம் நீ தாண்டா என் வீட்டுக்கு வாட்ச்மேன். நாங்க வரும்போதெல்லாம் நீ சல்யூட் அப்படின்னு பண்ணணும்டா. நான் சல்யூட் அடிக்கிறதுலாம் இருக்கட்டும், அந்த ப்ரொடியூசருக்கே உங்க மேல நம்பிக்கை இல்லாதனால ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டுவான்னு சொல்லியிருக்கான். அதை முதல்ல போய் பண்ற வழியை பாருங்கடா. ஏய், என்னடா இவன் ஆரம்பத்திலேயே இவ்வளவு நெகட்டிவா பேசிட்டு இருக்கான். மச்சான், இந்த உலகத்துல ஜெயிச்சிருவோன்னு சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க, ஆனா ஜெயிச்சவங்க சொன்னாதான்டா நம்புவாங்க. ஆமா மச்சான், ஜெயிச்சவன் சொன்னாதான் நம்புவாங்க. நீ போய் ஒரு ஜெயிச்சவன் வந்து சொல்ல சொல்லு, நான் நம்புறேன். ஏய் வேண்டாம், போயிடு, உனக்கு அவ்வளவுதான். செர்ரா கோவப்படாத, உன் நல்ல மனசுக்கு எதுவுமே நல்லதா நடக்காது. ஏய், அடி. போடா, நீங்க ஷார்ட் ஃபிலிம் எடுத்து அவன் பாக்குறேன், நானும் பாக்குறேன். டேய் அவனை விடுறா, நீ ஷார்ட் ஃபிலிம் ஸ்டோரி வச்சிருக்கியா? இல்லடா, நம்ம கிட்ட இருக்கிறதுலாம் பெரிய பெரிய கதை, பெரிய பெரிய பட்ஜெட்டா. இனிமே தான் ஏதாவது ரெடி பண்ணும். மச்சான், உன்னால யாருன்னா முடியாதுன்னு சொன்னா நீ நம்ப வேண்டியது உன்ன இல்ல அவங்கள. ஏய் அடி, போடா போடா, ஏன் சோறா. நானே ஒரு கதை ரெடி பண்றேன், நானே பக்காவா ஸ்கிரீன் பிளே பண்றேன், நானே டைரக்ஷன் பண்றேன். ச்சே, ஒரு படம் எடுத்து பெரிய டைரக்டர் ஆகலான்னு நினைச்சா இந்த ப்ரொடியூசர் நமக்கே டெஸ்ட் வைக்கிறாரு. என்ன பார்த்தா என்ன ஸ்கூல் பையன் மாதிரியா இருக்கு டெஸ்ட் வைக்க. ஷார்ட் பிலிம் எடுத்து காட்டணுமா? என்கிட்ட இருக்க கதைலாம் பெரிய பெரிய கதை, நான் எப்படி ஷார்ட் பிலிம்லாம். வா 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 வா, உட்கார் அக்ஷயா, எப்படி இருக்க? இன்னைக்கு பாசம் ரொம்ப ஓவரா இருக்கு. அதெல்லாம் எப்பயும் இருக்கிறதா அக்ஷயா. சரி என்ன காரியம் ஆகணும்னு சொல்லு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அக்ஷயா, என் கதையை ப்ரொடியூசர் ஓகே பண்ணிட்டாரு. ஏன் மனோ, கங்க்ராட்ஸ்டா. தேங்க்யூ. சரி, என்னதுக்கு வர சொன்ன? இப்போ என்னன்னா, ப்ரொடியூசரு சின்னதா ஷார்ட் ஃபிலிம் பண்ணணும்னு சொல்றாரு. அப்படின்னா போய் பண்ண வேண்டியதானே? அதுல தாமா ஒரு சின்ன சிக்கல். என்ன சிக்கல்? என்கிட்ட இருக்கிறதெல்லாம் பெரிய பட்ஜெட் கதையா இருக்கா, ரொம்ப பெரிய கதை, ரொம்ப பெரிய பட்ஜெட்டு. ஸோ என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. ஏதாவது ஒரு சின்ன லைன் இருந்தா நீ சொல்ல. சின்னதா லைன் வேணா நான் தான் நோட்ல படுத்தணும். மூஞ்சப்பர், ஒரு ஹெல்ப் கேட்டா கலாய்க்கிறியே. இதுக்கு எதுக்கு பணம்? லைன் தானே, நான் சொல்றது நோட் பண்ணிக்கோ. சரி நீ சொல்லு, நான் போன்ல நோட் பண்ணிக்கிறேன். ஒரு ஃப்ரெண்ட்ஸுங்காங்க கடல்ல ட்ரிப்பு போறாங்க. அவங்க ட்ரிப்பு போகும்போது அவங்க கப்பல் கவுந்துடுது. அச்சச்சோ. அவங்க தனியா ஒரு தீவுல மாட்டிக்கிறாங்க. அப்ப தூரத்துல ஒரு கப்பல் வருது. தூரத்துல பெரிய கப்பல். அந்த கப்பல் மேல ஒருத்தன் நிக்கிறான். யாரு? எல்லாரும் அவங்கள பார்த்து ஹெல்ப் ஹெல்ப் ஹெல்ப்னு கத்துறாங்க. அவங்க எல்லாரும் அந்த கப்பல்ல ஏறிக்கிறாங்க. அப்புறம் என்ன ஆச்சு அக்ஷயா? சொல்ற கேளு. இந்த கப்பல் ஏறினதுக்கு அப்புறம் வித்தியாசமா சத்தம் கேக்குது. அவங்க மாறி மாறி கூட ஒருத்தரா அடிச்சுக்கிறாங்க. அப்புறம் அடிச்சுக்கிட்டு ஒவ்வொருத்தரா கொடுக்குறாங்க. ஒருத்தன் இன்னொருத்தனை கொண்டுறான். ஒருத்தன் மட்டும் உயிரோட இருக்கான். அவன் அந்த கப்பலை உச்சியில போய் நின்று பாக்குறான். அதே 5 பேர் அந்த கீழே அந்த தீவிர நின்னுக்கிட்டு அதே 5 பேர் ஹெல்ப் ஹெல்ப் கத்துறாங்க. என்ன இவ ஹாலிவுட் கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கா? அக்ஷயா, இந்த கதை ரொம்ப சூப்பரா இருக்கு, ஆனா இதுவும் பெரிய பட்ஜெட்ல, அதனால வேற ஏதாவது சின்னதா பண்ணலாமா? அப்ப என்கிட்ட சயின்ஸ் ஃபிக்ஷன் கதை இருக்கு, கேக்குறியா? சயின்ஸ் ஃபிக்ஷனா? இப்பதான்டா தெரியுது ஒவ்வொரு டைரக்டரும் படம் எடுக்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு. இந்த வயசுலயே டைம் டிராவலு, டைம் லூப்பு, சயின்ஸ் ஃபிக்ஷனு இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்குங்க குழந்தைங்க. இதுங்க சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி படம் எடுக்கிறது எவ்வளவோ கஷ்டம். என்ன வேணும், வேற ஏதாச்சும் கதை வேணுமா? ஐயோ, நீ கொடுத்த கதையே போதுமா? போதும். இதுக்கப்புறம் நீ எந்த கதையும் சொல்ல வேணாம், நான் சொல்ற கதையை மட்டும் கேளு. சரி சொல்லு, கேட்போம்.
இப்போ இதுகிட்ட ஏதாவது பில்டப்பா சொன்னாதான் நம்புமே. ஒரு ஊர்ல ஏ செக், எப்ப பார்த்தாலும் ஒரு ஊர்ல புதுசா ஏதாச்சும் சொல்லு. என்ன சொல்றது புதுசாவா? புதுசா ஒரு பையன் புதுசா ஒரு பொண்ணை லவ் பண்றான். ஒரு பையன் ஒரு பொண்ணை லவ் பண்றது என்ன இன்ட்ரெஸ்டிங்? சரி, ஒரு பையன் 3 பொண்ணை லவ் பண்றான். ஓ, இது இன்ட்ரெஸ்டிங். வா கதை சொல்லு. சொல்றேன். அந்த 3 பொண்ணும் அந்த பையனை லவ் பண்றாங்க. பையன் எந்த வேலைக்கும் போவான், வெட்டியா இருப்பானே. ஆமா. அந்த 3 பொண்ணுல ஒரு பொண்ணுக்கு இந்த பையனே பிடிக்காதே. ஆமா. ஹீரோன்னு தான் பணக்காரனா இருந்தாலும் லோ கிளாஸ் தான் சுத்துவான். ஆமா, இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? அது மட்டும் இல்ல, இந்த படத்தோட பேரே எனக்கு தெரியும். தீராத விளையாட்டு பிள்ளை. இதெல்லாம் நீ பிறக்கிறதுக்கு முன்னாடியே வந்த படமாச்சு அக்ஷயா. இது எப்படி உனக்கு தெரியும்? அதான் ஆதித்யா டிவில அந்த படத்துல இருக்கு எல்லா கமெடியும் போடுறாங்களே, அதுலயே பார்த்துட்டேன் நானு. ஆதித்யா டிவில பாத்தியா? உன்னை பார்த்தா சுட்டி டிவி பாப்பேன்னு தானே நினைச்சேன். ஆதித்யா டிவிலாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டியா? சரி, நீ கிளம்பு. நான் வேற ஏதாவது நல்ல கதையா யோசிச்சு அதை வச்சு ஷார்ட் ஃபிலிம் எடுத்துக்கிறேன். அதாவது நல்லா இருக்குமா? ஏய், எடுத்து காட்டுறேன், அப்புறம் பாரு. சரி ஏதோ நான் கிளம்புறேன். ஓ, இதுங்கெல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி படம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் போல இருக்கே. போற போக்க பார்த்தா இவ சொல்ற கதையை வச்சு ப்ரொடியூசரை ஓகே பண்ணி படம் பண்ணுவா போல இருக்கே. நான்லாம் அதுக்கு மட்டும் விட்டுறவே கூடாது. அதுக்குள்ள நானே சூப்பரா ஒரு கதை யோசிச்சு ஏதாவது ஒண்ணு பண்றேன். இந்த ஆங்கிள் இருந்து அப்படியே இறங்கி வர மாதிரி வைக்கலாமா? இல்ல வேண்டாம். இப்படி நம்ம வைக்கிற ஃப்ரேமை பார்த்த உடனே ஹாலிவுட் டைரக்டர். என்னடா ஃபுல்லாக பைத்தியம் ஆயிட்டியா? என்ன தனியாக பேசிட்டு இருக்கா? டேய், நான் ஷார்ட் ஃபிலிம் எடுக்க போறேன்னு சொன்னேன்ல. ஆமா, காலைல கூட நான் கலாய்ச்சனே. டேய், அதெல்லாம் சொல்லாத. நான் ஷார்ட் ஃபிலிம் எடுத்த உடனே அதை பார்த்துட்டு நீங்களே ஹாலிவுட் மாதிரி இருக்கு டைரக்ஷன் சொல்ல போறீங்கடா. பேரை மாத்திக்கிறேன்டா. அதெல்லாம் இருக்கட்டும், என்னதுக்கு வர சொன்ன? இவ்வளவு எதுக்கு என் கூட வர சொன்ன? மனோ, அந்த ஷார்ட் ஃபிலிமை பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா பண்றதுனால ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நடிக்க வச்சு அப்படியே உங்களையே நடிக்க வச்சிடலாமேன்னு ஒரு ஐடியா. ஏய், எனக்கெல்லாம் நடிக்க தெரியாது. அதெல்லாம் இத்தனை வாரமா எங்களுக்கே தெரியுமே. இல்லடா, ஷார்ட் ஃபிலிம்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போட்டு நடிக்க வைக்கலாமேன்னு தான் உங்களை கூப்பிட்டேன். நீங்க 2 பேர் தான் நடிக்கணும், ஓகேவா? நான் தான் ஹீரோயினா? எடுத்ததும் ஹீரோயினா? வெயிட் பண்ணுமா, சொல்லுவோம் உன் கேரக்டர் என்னன்னு. இங்க பாரு. சரி, நான் சொல்றத நல்லா கேளுங்க. அமரன் படம் பாத்திருக்கீங்களா இல்லையா? பாத்துருக்கேன், கார்த்தி நடிச்சிருப்பாரு. பெஜல போயிட்ட ஷோக்குல நான் டக்குன்னு குத்துன மூக்குல. தம்பி, அந்த அமரன் இல்ல, இந்த அமரன். சிவகார்த்திகேயன் தான் நடிச்சிருப்பாரு. சிவகார்த்திகேயன் நடிச்சாரு, அதான். எங்க இப்ப சிவகார்த்திகேயன் மாதிரி பண்ணு. ஹேய் சிவகார்த்திகேயன், திஸ் இஸ் ஃபேஸ் ஆஃப் இந்தியன் ஆர்மி. உனக்கே கான்ஃபிடென்ட் இல்லல, இனிமே இதெல்லாம் பண்ணக்கூடாது, சரியா? நான் சொல்றத மட்டும் பண்ணணும். அமரன் படம் பாத்தீங்களா? இவங்க யாரு? அவங்க தான் சாய் பல்லவி. இல்ல சும்மா ஷார்ட் ஃபிலிம்க்கு பேச்சுக்கு உடனே சந்தோஷப்படாத. சாய் பல்லவிய லவ் பண்ணுவாரு. சாய் பல்லவியோட அண்ணன் கேரக்டர் தான் நீ. நீ ஒரு எக்ஸ் மிலிட்டரி. சரி, இதுல யாரு இப்ப சிவகார்த்திகேயன் கேரக்டர்? வேற யாரு? நான் தான் சிவகார்த்திகேயன். ஏய் செல்ஃபி. அது செல்ஃபி இல்லங்க, மம்முட்டி. அப்படியா? ஏய் மம்முட்டி, எப்படி இருக்கு? கரெக்ட்டா இருக்குல்ல? மம்முட்டினா இப்படி இருக்கணும். ஓ டேய், நான் சொல்றத மட்டும் பண்ணுங்கடா. சரி சொல்லு. இப்ப அந்த படத்துல வர மாதிரியே நீங்களும் இங்க நடிச்சு காட்ட போறீங்க. என்னன்னா, அந்த பொண்ணும் சிவகார்த்திகேயனை லவ் பண்றான். அவளோட அண்ணன் கேரக்டரான நீ அந்த லவ்வுக்கு ஒத்துக்க மாட்டான். எங்க நடிச்சு காட்டு. ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன். ஏய் அண்ணா, யார லவ் பண்ற? அண்ணா, அது நான் வந்து லவ் பண்றேன்னு கேட்டா இல்லனே நான் யாரையும் லவ் பண்ணலன்னு சொல்லணும். அண்ணா, நான் தான் லவ் பண்றேனே அண்ணா. எப்படி? என்னடா இவ்ளோ டிராமாட்டிக்கா இருக்கு? ரியலிஸ்டிக்கா இல்ல ரியலா வேணும் எனக்கு. ரியலாவா? அப்படி பண்ணும்போது இப்படி பண்றதும் நல்லா இல்ல. ரியலிஸ்டிக்கா பண்ணு. யதார்த்தமா அந்த யதார்த்தத்துக்கு நெருக்கமா பண்ணணும் நடிப்புங்கிறது. இப்ப பண்ணு. சரியா? இப்ப பண்ணு. ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன். சொல்லுமா. அண்ணா, நான் ஒரு பையனை லவ் பண்றேன்னா. யாரும் அந்த பையன்? அண்ணா, அவர் மிலிட்டரியில வேலை பார்க்கறாருண்ணா.
மிலிட்ரி மிலிட்ரிலாம் உயிருக்கு உத்தரவாதம் இல்லம்மா. நாளைக்கே உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா நீ நடுத்தெருவுக்கு வந்துருவமா. வேணாமா, உனக்கு கல்யாணமே வேணாம், நீ இந்த அண்டை கூடவே இருந்துருவா. என்னடா ஒரு டிராமாட்டிக்கா இருக்குடா, டிராமாவா இருக்குடா. உனக்குலாம் சுத்தமா நடிக்கவே வராதுடா. உனக்கு வராதுன்னு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. அதான் நானும் சொன்னேன். நான் சொல்றத மட்டும் கேட்டு அமைதியா இரு. இப்ப என் செல்லம் பண்ணும் பிரகாஷ் ராஜ் மாதிரி சொன்ன செல்லம் செல்லம். இப்போ நீங்க சாய் பல்லவி சிவகார்த்திகேயன் லவ் உங்க அண்ணன் கிட்ட சொல்லி கன்வின்ஸ் பண்றீங்க. பண்ணுங்க, ஓகேவா? கன்வே பண்ணிடுறீங்களா? கன்வின்ஸ் பண்றேன் இப்போ. இவன் என் அண்ணன் சொல்றதுல நான் இன்னும் கன்வின்ஸ் ஆகல. சரி, ஆக்ஷன். அண்ணா, நான் ஒரு பையனை லவ் பண்றேன்னா, நீ தானா நம்ம மம்மி டாடி கிட்ட சொல்லி எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். யாரா அது இத்தனை டேக் எடுக்குது? அதுக்கே சொல்லியே. இருடா செல்லம், இப்பதானே ஸ்டார்ட் பண்ணுது. போ வந்துரும். இன்னொரு டேக் போலாம். ஓகே, செகண்ட் நான் மட்டும் அலாம் அப்படிதான் கண்டுக்காத. ஓகே செல்லம், இன்னும் ஒரே ஒரு ட்ரை பண்றியா? ஷூர் சரி, ஓகே. அண்ணா ஆச்சி தொடாம பேசு. அண்ணா, நான் ஒரு பையனை லவ் பண்றேன்னா, ஏச்சி கையெடு. நீ தானே நம்ம அப்பா அம்மா நான் ஒரு பையனை லவ் பண்றேனா, எனக்கு வயித்தால போகுதுண்ணா. என்னடி வாய்ஸ் இதெல்லாம்? நீ தானே நம்ம அப்பா அம்மாட்ட சொல்லி. மாமா வேலை பார்க்கணுமா? அடிச்சேனா? என்னாலே பார்க்க முடியலடா. மூஞ்சில ஒரு ரியாக்ஷனும் வரல, டைலாக்கும் வரல, ஒரு கர்மமும் வரல. தெரிதா? இப்ப தெரிதா? நானே நல்லா நடிக்கிறேன். நீ வாய் மூடு. ஏய், நீ வாய் மூடு, லப்பர் மூஞ்சி. ரெண்டு பேரும் வாய் மூடுங்க. ரெண்டு பேரும் முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. போடா, நீ எல்லாம் ஷார்ட் ஃபிலிம் எடுத்து எவன்டா அதெல்லாம் பாப்பா. போடா. நல்லா எடுப்ப, நீ போடா. எப்படிதான் எடுக்கறன்னு பாக்குறேன். நல்லா கேட்டுக்கோடா. என் தலைவன் பார்த்திபன் மாதிரி நானே கதை எழுதி, நானே டைரக்ஷன் பண்ணி, நானே நடிச்சு, நானே ரிலீஸ் பண்ணிப்பேன்டா. உங்க தயவே எனக்கு வேணாம்டா. The machine guns are தலைவா, very powerful. தலைவா, தலைவா, தலைவர் எங்க? தலைவா, வெளியே வா தலைவா, வெளியே வா. யாருப்பா? சார், என் தலைவர் எங்க சார்? சார், என் தலைவர் சார், என் தலைவர் இரு, பார்க்கணும் இரு, சார். இரு, என் இரு. தலைவர் பார்க்கணும் சார். என் பொறுமையா தலைவர் இருப்பா. பொறுமையா இருப்பா. இந்தா முதல்ல தண்ணி குடி. மிக்ஸ் பண்ணிருக்கீங்களா? மிக்சிங்கா? இல்ல சார், இந்த சீரகம்லாம் போட்டுருப்பாங்களே அந்த இதை சொன்னேன் சார். சாதா தண்ணி தான்ப்பா அது. தண்ணி குடிக்க மாட்டேன். என் தலைவன் வராம நான் தண்ணி குடிக்க மாட்டேன். என் தலைவனை வர சொல்லுங்க சார். தலைவனை பார்க்காம தண்ணி குடிக்க மாட்டியா? சார். யாரா நீ? சார், நான் யாரா வேணா இருட்டு போறேன். என் தலைவனை வர சொல்லுங்க சார். இல்லையே, ஒன்னும் புரியலையே. என்ன விஷயமா வந்திருக்க? யார பார்க்க வந்திருக்க? சார். அப்படியே நிதானமா பொறுமையா சொல்லு. சொல்றேன். டாப் ஸ்டார், சூப்பர் ஸ்டார், பவர் ஸ்டார், இவங்க எல்லாத்தையுமே தாண்டி ஏலியன் ஸ்டார் வந்தாரு. அவர்தான் சார் வேணும். அவரை சொல்லுங்க சார். ஏன் எதுக்குப்பா இப்படிலாம் நடந்துக்கிற? ஏலியன் ஸ்டாரா? ஏதோ வீடு மாதிரி தான் வந்தேன்னு நினைச்சேன். எனக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு கிரகமே மாறி வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். சார், அப்படிலாம் கிடையாது. அவர் போட்ட ரீல்ஸ் செவ்வாய்க்கிரத்தெல்லாம் தாண்டி போய் அது அப்படியே ட்ரெண்ட் ஆகி தலைவர் ஏலியன் ஸ்டார் ஆயிட்டாரு. அவர் வர சொல்லுங்க சார். புரியலையேப்பா. இவ்வளவு தெளிவா சொல்றேன், திருப்பி புரியல. வர சொல்லியா தலைவனை? என்ன நீ ஏதோ வீடு மாறி வந்திருப்பேன்னு நினைக்கிறேன். கிளம்பு சார். திருப்பி சொல்லிட்டேன், இதான் என் தலைவன் வீடு தெரியும். 360 நாள் வெயிட் பண்ணி வந்திருக்கேன். தலைவா, வெளியே வா தலைவா. அப்படி யாரும் இங்க இல்லப்பா, நீ கிளம்புப்பா. அதெல்லாம் கிடையாதுங்க, என் தலைவன் வரணுங்க. யாருமே இல்லன்னு சொல்றேன்ல சார். அதான் சொல்றேன்ல, கரெக்டா வந்திருக்கேன். இதுக்கு மேல வேலைக்கு ஆகாது. தலைவனை வர சொல். யார்கிட்ட கை நீட்டி பேசுற? போடா வெளியே. நல்லவங்க ரத்தம் கீழே சிந்தக்கூடாது. போ. வணக்கம் தலைவா. தலைவா நீதானாது? ஐயோ, வந்துட்டாரு. ஐயோ, போய் தலைவா. என்னால நம்ப முடியல தலைவா. என்னாலே நம்ப முடியலையே. நீதானா? கூல் 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 கூல். யோ, ஒரு போட்டோ அடியா. போட்டோவா? அதெல்லாம் எடுக்க முடியாது. டேய், என்னடா இதெல்லாம்? விடுங்க சார், ஃபேன் தானே கேக்குறான். எடுங்க சார். போட்டோ அடியா. என்னவோ என் போன்ல போட்டோ எடுத்து என்ன பண்ண போறானுங்க? தலைவா, என் பேரை ஒரு தடவை சொல்லு தலைவா. ஆமா, பேர் என்ன? ஏழுமலை. ஏழுமலை. ஏழுமலை தலைவா, அட்டமொழியோட கூப்பிடு தலைவா. ஏலியன் ஏழுமலை. என்னடா கண்டாவின் பேர் இது? யோ, உன் பேர் என்னவா? ரைஃபிள் பாபு. அப்படிலாம் ஒண்ணு பவரா இல்ல தலைவா. அவன் பேரை அட்டமொழியோட சொல்லு தலைவா. ஏலியன் ரைஃபிள் பாபு. பவர்ஃபுல்லா இருக்கா? என் தலைவன் அப்படிதான். ஐயோ, என்னடா நடக்குதுங்க? நான் தான் வந்ததில்லன்னு சொல்றேனே. என் தலைவன் சும்மா ஸ்டார் இல்ல, டாப் ஸ்டார், பவர் ஸ்டார், சூப்பர் ஸ்டார், மேல ஒரு ஸ்டார், ஏலியன் ஸ்டார். ஏண்டா கிறிஸ்மஸ் ஸ்டார் தானடா மேல மாட்டுவாங்க? ஐயோ, தலைவன் ரொம்ப பேசுறான். தூக்கிடுவேன், சொல்லி வச்சுக்கோங்க. இங்க பாரு, என் தலைவனை பத்தி உனக்கு தெரியாது. உன்ன மாதிரி தான் எல்லாரும் தப்பா புரிஞ்சுட்டு இருக்காங்க. இங்க பாரு, போறேன், இப்பவே போறேன் லைவ். எத்தனை பேர் சொல்லுங்க என் தலைவனுக்கு விக்குனே. பாரு, உண்மையிலேயே அவனுக்கு விக்குதாண்டா. ஓவரா இழுத்துறாத, கையோட வந்துற போது. ஏய், என் தலைவனை பத்தி உனக்கு தெரியாது. தியேட்டர்ல ஃபேமஸ் ஆகல,
தியேட்டர்ல படம் போட்டு ஃபேமஸ் ஆகல, ஒரே ஒரு ரீல்ஸ் போட்டு ஃபேமஸ் ஆனாரா என் தலைவன். சும்மா செவ்வாகரத்தை தாண்டி போயிருச்சு, எல்லாம் ட்ரெண்டிங்கு தெரியுமா? அன்னைக்கெல்லாம் என் தலைவன் தட்டுல சாப்பாடு போட்டு அவர் கையால எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. இந்த மாதிரி யார் பண்ணுவா? ஏண்டா பைத்தியக்கார கம்நாட்டி, எல்லாருமே அவன் கையால சோறு போட்டு தானே அவன் சாப்பிடுவான். சரி, அது கூட பரவாயில்ல. சரி விடு. அன்னைக்கு காலை 11 மணிக்கு தான் சாப்பிட்டு முடிச்சுட்டு வாக்கிங் போறாரு. அவர் காலே வாக்கிங் போறாருயா, சும்மாவா? ஏண்டா அறிவு கட்டவனே, 11 மணிக்கு அவன்டா வாக்கிங் போவான். அப்படி போனாலும் எல்லாரும் அவன் காலில் தான்டா வாக்கிங் போவானுங்க. என்னடா பேசுற நீ? தலைவா, நீ கண்ட காட்டு தூக்கிற அவனை. அடச்சி, ஏண்டா யாரு யார முடிக்கிறா? போ சார் சொல்லுப்பா. என் போஸ்டர் கிழிங்க, என் பேனர் எறிங்க, சரி. ஆனா என் ரசிக மேல மட்டும் கை வைக்காதீங்க. ரசிகனை ரசிக்கும் தலைவா. ஏண்டா நீங்க வா, நீங்க 2 பேரும் இந்த கிரகத்திலே இருக்க கூடாதுடா. உன்னையும் சேர்த்து அடிப்படா. நீ ஒரு ஸ்டாரு, நீ அவனுக்கு ஃபேனு, உங்க 2 பேரையும் இங்க வைக்கிறது என்னோட தப்புடா. போங்கடா. பைத்தியக்காரனுங்க, மூளை சூடாக்கி விட்டானுங்க. அம்மா, ஐயோ சார், தலைவிட வர சொல்லுங்க. ஏய்